ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் கேவிகே குரு அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் 12 ராசிகளுக்கும் கார்த்திகை மாதம் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இப்போ கார்த்திகை மாதம் அப்படின்னால சூரியன் என்ன செய்வார்னா விருச்சிகத்துக்கு வந்துடுவார். இந்த மாதம் சூரியன் விருச்சிகத்துலேயும் சுக்கிரன் 16-11-24 2-12-24 வரைக்கும் தனுசில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகரத்துக்கு வந்துடுறார். செவ்வாய் 16-11-24 5-12-24 வரைக்கும் நீசத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் 6-12-24 வக்ரமாகிறார். இந்த 3 கிரகங்கள் தான் மாற்றம் அடையுது. மற்றபடி குரு வக்ரமாகவே இருக்கார். சனி வக்ர நிவர்த்தி ஆகிருக்கார். அது ஒரு சிறப்பு. ஒரு கிரகம் மட்டும் வக்ர நிவர்த்தி ஆகிருக்கு. அது நல்லது தான் அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் கிரகங்களோட அமைப்பு என்ன அப்படின்னு பார்ப்போம். மேசத்தில் சந்திரன் இருக்கார். ரிஷபத்தில் குரு வக்ரமாக இருக்கார். கடகத்தில் செவ்வாய் 6-12-24 வரைக்கும் நீசமாகவும் அதுக்கப்புறம் வக்ரமாக ஆகிறாரு. கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன் அஸ்தமனம் மாத பின்பாதியில் வக்ரமாகிறாரு. 2-12-24 வரைக்கும் சுக்கிரன் தனுசுலையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகரத்துக்கும் போகிறாரு. சனி கும்பத்திலே ஆட்சியாக மாறுறாரு. ராகு மீனத்தில் இருக்கார். இப்படி ஒரு அமைப்பில் கார்த்திகை மாதம் பிறக்குது. இப்போ மேச ராசி அவங்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். செவ்வாயின ஆதிக்கத்தில் பிறந்த மேச ராசி நண்பர்களே, உங்களுக்கான ராசி பலன் என்னென்னு பார்த்தோம்னா 16-11-24 2-12-24 வரைக்கும் ராசி அதிபதி நீசமாக இருக்கார். அப்படிங்கிறப்ப நீங்கள் புதுசாக முயற்சி பண்ணுறது, புதுசாக தொழில் பண்ணுறது, புதுசாக இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை செவ்வாய் கடகத்தில் இருக்கிற வரைக்குமே தவிர்த்துறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3-12-24 மகரத்தில் வரக்கூடிய சுக்கிரன் 6-12 முதல் செவ்வாய் வக்ரம் அடைவதும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ பண வரவு பொருள் வரவு உண்டு. ஆனால் நீங்கள் செலவு பண்ணக்கூடாது, வர்றதை வாங்கி வச்சுக்கிறோம். அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது இந்த மாதம். புதுசாக இடம் நிலம் வாங்குறதுக்கு இது சிறப்பான காலம். எப்போ அப்படின்னா சுக்கிரன் மகரத்துக்கு போகும்போதும் செவ்வாய் வக்ரமாகணும் அந்த காலகட்டம். அதாவது மாதத்துடைய பிற்பாதி அப்படின்னு வச்சுக்கிறோங்க. அதுக்கு முன்னாடி எந்த முயற்சியும் பண்ணுறது அவ்வளவு நல்லதில்லை. இப்போ உணவகங்கள், ஹோட்டல் அந்த மாதிரி வச்சுருப்பாங்களா, ஹோட்டல் அலங்கார தொழில் செய்பவர்களுக்கு இது நல்ல லாபம் கிடைக்கும். மாதத்துடைய பிற்பாதி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க. உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தாங்கன்னா, மூத்த உடன்பிறப்பு இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு பொருள் வரவு பண வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு தெரியும் குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். அதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமணமே நடக்கலை, எனக்கு வயசு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கும் இது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் இல்லை, இது அடுத்து வரக்கூடிய மாதங்கள் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு உடலில் சோர்வாக இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ நீங்கி சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. கடன் பிரச்சனைகள், உங்களுக்கு ஓரளவு கடன் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும். ஓரளவுக்கு கடன் அடைபடும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க. குடும்பத்தில் சந்தோஷம் எப்போவுமே நிலைத்திருக்கும். மாதத்துடைய பின்பாதி சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பகவான் வணங்கிட்டு வாங்க. ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. மகாலட்சுமியை வணங்குங்க, அது உங்களுக்கு சிறப்பு தரும். உங்களுக்கான பரிகாரம் என்னென்னா வெள்ளிக்கிழமையில் கோயிலுக்கு போங்க. வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு அங்கே வர்ற பக்தர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இனிப்பு ஏதாவது கொடுத்துட்டு வாங்க. இந்த மேற்சொன்ன கெடுபலங்க ஏதாவது இருந்தாலும் அது நல்ல பலனாக மாறிடும். வாழ்க வளமுடன். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த ரிஷப ராசி நண்பர்களே, உங்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். ராசி அதிபதி சுக்கிரன் தனுசுலேயும், தனுசு ராசி அதிபதி உங்களுடைய வீட்லேயும் இருக்கிறது பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் 1-1 6-12 இடங்களை பார்த்துக்கிறதுனால 2-12-24 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
இப்போ இந்த 6, 12 இடங்களோட தொடர்பு வந்துருச்சு பரிவர்த்தனை கிரகங்கள் அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 2, 12, 24 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பொருள் பண விரயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அப்போ உங்களுக்கு பொருள் இழப்பு, விரய செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் தடுக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ வந்து நீ புதுசாக ஏதாவது தொழில் பண்ண போகிறோம் அப்படின்னு பெரிய முதலீடு கொண்டே அதில் முடைக்கிறாமல், இந்த சுக்கிரன் வந்து மகரத்துக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 3, 12 மகரத்துக்கு போயிடுவார். அதுக்கு பின்னாடி நீ அந்த முயற்சிகள் செஞ்சால் சிறப்பாக இருக்கும். 3, 12, 24 மகரத்தின் சுக்கிரன் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், இடம் பொருள் வரவு உண்டு. அப்போ நீங்கள் இந்த 2ஆம் தேதி வரைக்கும் கவனமாக இருந்தால் போதும் இந்த விஷயங்களில். மற்றபடி சிறப்பாக இருக்குது. செய்கிற தொழில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி தான், நல்ல லாபம் கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் அரசு ஊழியராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒருவேளை இடமாற்றத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல இடமா கிடைக்கும். குழந்தை பாக்கியம், இது வரைக்கும் குழந்தை இல்லை, திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான நல்ல காலம். சொத்து, இடம் இது சம்மந்தமான வழக்குகள் உங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா, ஒரு இடம் சம்மந்தமாக ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு வீடு சம்மந்தமாக ஒரு கேஸ் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கட்டாயம் நல்லபடியாக முடியும். உங்களுக்கு சாதகமாக அமையும். திருமணம் ஆகிருந்துச்சு அப்படின்னா ராசிக்காரர் ரிஷபராசியாக இருந்தால், ஆண் ராசிக்காரராக இருந்தால் தன்னுடைய மனைவிட்ட விட்டு கொடுத்து போகணும். பெண் ராசிக்காரராக இருந்தீங்கன்னா கணவர்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது சிறப்பு. புதுசாக வாகனம், வீடு, வாகனம், இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இளைய உடன்பிறப்பு, உங்களுடைய கூட பிறந்தவங்க உங்களோட வயசில் கம்மியாக இருந்தாங்க, அண்ணனோ அண்ணன் தம்பியோ இருந்தாங்கன்னா அவங்க மூலம் அவங்களுக்கு பொருள் வரவு, பண வரவு உண்டு. உங்களுக்கான நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தோம்னா குலதெய்வ வழிபாடு சிறப்பு தரும். குலதெய்வ வழிபாடு நீங்கள் கட்டாயம் பண்ணணும். வருஷத்தோட எப்போவுமே பண்ணிடுறது நல்லது. உங்களுக்கான பரிகாரம் என்னென்னா, வயதில் மூத்த தம்பதியினரிடம், அதாவது 2 பேரும் ஜோடியாக இருக்கணும், அப்படி ஒருத்தவங்க யாரையாவது பார்த்து அவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறங்க. இந்த மாதத்துக்கு உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த மிதுன ராசி நண்பர்களே, உங்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ராசி அதிபதி புதன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் அஸ்தமனத்துலேயும் ஒரு 15 நாள் வந்து வக்ரமாக ஆகுறார். அப்படிங்கிறப்ப ரெண்டுமே சிறப்பு இல்லை. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். உங்களோட வயதில் மூத்தவங்க இருப்பாங்கள்ல, வீட்டிலே இருக்கலாம் அல்லது வெளியில் இருக்கலாம், அவங்க சொல்கிறபடி கேட்டு நடக்கிறது சிறப்பு. நீ ஏதாவது ஒரு பண்ண போகிறீங்க அப்படின்னா அது சரியாக தவறா அப்படின்னு அவங்கள்ட்ட கலந்து நீங்கள் ஆலோசனை பண்ணிவிட்டு அதை பண்ணிங்கன்னா சிறப்பு. அது செய்ய வேணாம், அந்த வேணாம் அப்படின்னாங்கன்னா அதை விட்டுருங்க. அது மேற்கொண்டு முயற்சி பண்ணாதீங்க. அதனால் உங்களோட வயதில் மூத்தவங்கள்ட்ட எதை செஞ்சாலும் அது கொண்டு கலந்து கேட்டுக்கிட்டு அதை செய்யுங்க. செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தேக்கமாக தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை, ஏதோ ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய தந்தை அப்பா இருந்தாங்கன்னா அவங்களையும், வீட்டில் உள்ள அப்பா வயசில் உள்ள பெரிய மூத்தவங்களையும் உடலில் சரியில்லாத அமைப்பு இருக்குது, அவங்கள அந்த மாதிரி இருந்தாங்கன்னா மருத்துவமனையில் கொண்டு போய் பாருங்கள், அது நல்லது. உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள், நீங்கள் அது அந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல போய் நிற்காதீங்க. அதில் போய் உள்ளே போய்ட்டு தலையிட்டு அதில் பிரச்சனையை நீங்கள் வாங்கிட்டு வந்துடக்கூடாது. அதனால் அந்த மாதிரி கூட்டமாக நின்றாங்கனாலே அந்த பக்கம் போகாதீங்க. அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது கார்த்திகை மாதம். வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வல்லப கணபதி, திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. பரிகாரம் என்னென்னா, நவக்கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானுக்கும் செவ்வாய்க்கிழமையிலையும் சிவப்பு வஸ்திரம் சாத்திட்டு, அதே மாதிரி சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சனிக்கிழமையில் அந்த மாதிரி சாத்திட்டு உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மேற்சொன்ன கெடுபலன்கள் மாதிரி நல்ல பலன்களாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாழ்க வளமுடன். சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த கடகராசி நண்பர்களே, உங்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன் என்னென்னு பார்ப்போம். ராசி அதிபதி மாத தொடக்கத்தில் உங்களுக்கு வந்து மேசத்தில் இருக்கார். உடல் நலனில் அக்கறை செலுத்தணும். உடம்பு சரியில்லை அப்படின்னா அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். புதிதாக வந்து தொழில் தொடங்குறது, நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, இது இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும். ஏன்னா உங்களுடைய அந்த ராசியில் செவ்வாய் வந்து நீசமாக இருக்கார், அப்புறம் வக்கரமாகிறார். 3, 12, 24 மகரத்தில் வரக்கூடிய சுக்கிரனால் உங்களுக்கு கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போகணும்.
திருமணம் ஆகிருந்துச்சு அப்படின்னா 3ஆம் தேதி சுக்கிரன் வந்து 7ல் வந்துடுவார் உங்களுடைய ராசிக்கு. அந்த நேரங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பிரச்சனையெல்லாம் பெருசு பண்ணிக்கிறக்கூடாது. மேற்கொண்டு படிக்கணும், இது வரையும் படிச்சிருக்கீங்க, இப்போ மறுபடியும் படிக்கணும், மேலே படிக்கணும் அப்படின்னா அதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். அது சிறப்பாக இருக்கும். அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கிடச்சிரும். அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது. பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு சரியாக வரல அப்படின்னா அந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அதுக்கான முயற்சியில் நீங்கள் பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் தட்சிணாமூர்த்தி. உங்களுக்கான பரிகாரம் என்னென்னா, விநாயகர் கோயிலுக்கு போங்க. விநாயகர் கோயில் போயிட்டு இனிப்பு கொழுக்கட்டை நெய்வேத்தியம் செஞ்சு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த சிம்ம ராசி நண்பர்களே, உங்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன் என்னென்னு பார்ப்போம். ராசி அதிபதி ராசியை பார்க்குறது சிறப்பு. இருந்தாலும் குடும்ப தலைவர்கள், நீங்கள் குடும்பத்தில் தலைவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்து நபர்களோடு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சுமாரான லாபம் தான் கிடைக்கும். பெருசாக எதிர்பார்த்த லாபம் இருக்காது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். புதுசாக வந்து தொழில் தொடங்கணும், இல்லை தொழில் சம்மந்தமான முயற்சிகள் அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் இப்போ பண்ண வேணாம். தை மாதத்துலேருந்து அதுக்கப்புறம் முயற்சி பண்ணிக்கலாம். இந்த மாதம் சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொதுவாகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா வக்கர குருவால் பார்க்கப்படுது சூரியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி வந்து பார்க்குறாரு. சனி வந்து 10ஆம் பார்வையாகவும் பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயங்கள்லேயும். கொஞ்சம் இந்த மாதம் பொறுமையாகவே கடத்த பாருங்கள், அதே நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவானை வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கான பரிகாரம், பள்ளியில் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இனிப்பு கொடுத்து நோட்டு புத்தகம் அல்லது பேனா ஏதாவது கொடுங்க. இனிப்போடு சேர்ந்து கொடுத்தீங்கன்னா மேற்சொன்ன கெடுபலன்கள் மாதிரி உங்களுக்கு நல்ல பலனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க வளமுடன். புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த கன்னிராசி நண்பர்களே, உங்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன் என்னங்கிறத பார்ப்போம். ராசி அதிபதி மாதத்துடைய முற்பகுதியில் அஸ்தமனத்தில் இருக்கார், பிற்பகுதியில் வக்கரமாக இருக்கார். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி தான், முற்பகுதியில் கொஞ்சம் கார்த்திகை ஒரு 10-15 வரைக்கும் சுமாராக இருந்தாலும் கார்த்திகை பின்பகுதியும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். 6/12/24 செவ்வாய் வக்கரமாகிறதுனால திடீர் அதிர்ஷ்டம், பணம், பொருள் வரவு உண்டு. அந்த அமைப்பு இருக்குது. அப்போ மாதத்துடைய பின்பகுதி உங்களுக்கு நல்லா இருக்குது. சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். அதாவது உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டில் கேஸ் எதுவும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக அமையும். கணவன் மனைவி திருமணம் ஆயிருந்தால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும். உங்களுடைய நண்பர்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதை மட்டும் பண்ணி பார்த்துக்குங்க. இது வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனை கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கடனாக இருந்துச்சு அப்படிங்கிறது இனி கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்குண்டான வருமானம் வரப்போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. 3/12/24 சுக்கிரன் வந்து மகரத்தில் வர்றாரு. அப்போ அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உடலில் சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குறங்க. மருத்துவமனைக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்குறங்க. இப்போ வீடு மாற்றணும், நீங்கள் இருக்கக்கூடிய வீடை மாற்றணும், இல்லை வாடகைக்கு இருக்கீங்க வேறு வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலும் சரி தான். தொழில் சம்மந்தமாக இந்த இடத்துல இருந்து வேறு இடத்துல போய் தொழில் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அல்லது இன்னொரு கடை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும். அதாவது எப்படின்னா 3/12/24 அப்புறம் அந்த முயற்சி பண்ணிங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். இடம், நிலம் இந்த மாதிரி சம்மந்தமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்காக இருக்கும். அதுக்கு இடத்துக்கு போய் நீங்கள் ஜாமீன் எழுதி போடுறது, அவங்களுக்கு ஒருத்தர் நிலம் வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் இடம், நிலம் சம்மந்தமாக போய் யாருக்காவது நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணுறது இருக்கக்கூடாது இந்த மாதத்தில் இல்லை. உங்களுக்கு செவ்வாய் வந்து கடகத்தில் இருக்க வரைக்கும் நீங்கள் அதை பண்ணுறது சிறப்பு இல்லை. அதனால் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துறது நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னா, ஸ்ரீ துர்க்கை அம்மனை வணங்கணும். காலபைரவரை வணங்கிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும் இந்த மாதம். பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வயதில் மூத்த தம்பதியினர் இருப்பாங்கள்ல, கணவன் மனைவியாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த மேற்சொன்ன பலன்கள் பூரா மாறி உங்களுக்கு நல்ல பலனாக நடக்கும்.
வாழ்க வளமுடன். சுக்கிரன் ஆதிக்கத்தில் பிறந்த துலாம் ராசி நண்பர்களே, உங்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். ராசி அதிபதி 2/12/24 வரைக்கும் தனுசில் இருக்கார். அப்போ பணம் மற்றும் தங்க ஆபரணங்கள் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க, வீட்டில் வச்சுருக்கீங்க, இல்லது நகையெல்லாம் வீட்டில் வச்சுருக்கீங்க, அதிகப்படியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறங்க. ஏன்னா இந்த காலகட்டம் சிறப்பு இல்லாமல் இருக்குது. 2/12/24 வரைக்கும். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. குடும்பம் உங்களுடைய ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவங்க ஒன்று சொல்லி நீங்கள் ஒன்று சொல்லி அதை பிரச்சனை ஆகிக்கிறாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பேச்சில் நிதானம் தேவை. ஏன்னா உங்களுடைய வீட்டு நீ இருக்கக்கூடிய வீட்டில் சனி உச்சம், சனி பகவான் அவர் உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப பேச்சில் நிதானம் தேவை. யாருக்கும் வாக்கு கொடுக்குறது, நான் தான் அப்படின்னு போய் அந்த இடத்துல போய் நிற்கிறது அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படுப்பில் மந்தநிலை ஏற்படும். இந்த ராசிக்காரில் பள்ளியில் படித்தாலும் சரி தான், காலேஜில் படித்தாலும் சரி தான், படிப்பில் கொஞ்சம் தேக்க நிலை ஏற்படும். அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேணாம். அடுத்தடுத்த மாதங்களில் மாறிடும். 3/12/24 மகரத்தில் வரக்கூடிய சுக்கிரனால் உங்களுக்கு மகரத்தில் வரக்கூடிய சுக்கிரன் அவரால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். செய்தொழில் எதுவாக இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு நல்ல காலம். எப்போ அப்படின்னா மகரத்துக்கு சுக்கிரன் வர்ற காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இங்கே வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்ப்போம். நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவானை வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கான பரிகாரம், பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள், அது ஆதரவற்ற குழந்தைகளாக கூட இருக்கு. ஆதரவற்ற குழந்தைகள்னால் இன்னும் சிறப்பு. அந்த மாதிரி குழந்தைகளை தேர்ந்தெடுங்க. அவங்களுக்கு இனிப்பு, நோட்டு, புத்தகம், பேனா ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம். ஒரு 5 பேரோ 10 பேரோ செலக்ட் பண்ணிக்கிறங்க. இல்லை மொத்தமாக அவங்க வசதியை பொறுத்து எல்லா பேருக்கும் வாங்கி கொடுக்கனாலும் வாங்கி கொடுக்கலாம். அப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா மேற்சொன்ன பலன்கள் மாதிரி உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க வளமுடன். செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். உங்களுடைய ராசி அதிபதி 5/12/2024 வரைக்கும் நீசமாக இருக்கார். அதே மாதிரி 6/12/24 வக்ரமாக இருக்கார். வக்ரமாக சுக்கிரனை பார்க்குறாரு. 3/12/24 மகரத்துக்கு வர்ற சுக்கிரனை பார்க்குறாரு. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பு. இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இப்போ அரசு ஊழியர்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். அரசு ஊழியர்களாக இருந்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். ஒருவேளை அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டீங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல லாபம் கிடைக்கும். அப்போ செவ்வாயும் சுக்கிரனும் பார்த்துக்கிற போது உங்களுக்கு அந்த லாபம், நல்ல லாபம் கிடைக்கும். 3/12/24 மகரத்தில் வரக்கூடிய சுக்கிரனால், மகரத்தில் சுக்கிரன் வருது அப்படின்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், பணம், பொருள் வரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பூர்வீக சொத்துக்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கைக்கு வரும். நல்ல யோகமாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் பேசி முடிக்க பாருங்கள். 4 பேரை வச்சு பேசி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக வரும். திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா கணவன் மனைவி சொல்படி கேட்கணும். இந்த ராசிக்கார கணவராக இருந்தார்னா மனைவி சொல்படி கேட்கணும். ஒருவேளை பெண்ணாக இருந்தால் கணவர் சொல்படி கேட்டு நடக்கிறது சிறப்பு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்டையும் ஆலோசனை கேட்டுக்கிறங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. இதெல்லாம் கேட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு படிப்படியாக சரியாக ஆரம்பிச்சிடும். அதனால் பயப்பட. ஆனால் உடல்நிலையில் முன்னேற்றம். மகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வருங்காலத்தில் புதிய இடம், வீடு, வாகனம் வாங்க யோகம் உண்டாகும். அப்போ 3/12/24 புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல யோகமாக இருக்கும். அந்த அமைப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும். கொஞ்சமாக உங்களுக்கு கடன்லாம் அடைய ஆரம்பிச்சிடும். இனி வரும் காலம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய உடன் பிறந்த இளைய சகோதரர்கள், உங்களுக்கு தம்பியோ தங்கையோ இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். பேச்சில் நிதானம் தேவை. அதாவது இப்போ நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேசிக்கிறங்க. வேறு ஒன்றும் பண்ண வேணாம். இந்த மாதம் சிறப்பாக இருக்குது.
நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தோன்னா நவக்கிரகத்தில் உள்ள குரு மற்றும் சனி பகவானை வணங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் விநாயகரை வணங்கணும். உங்களுக்கான பரிகாரம், உங்களோட வயதில் மூத்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஆதரவற்றவர்களாக இருக்கணும். அவங்க யாருன்னு பார்த்து அவரை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுத்துருங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. வாங்கிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறங்க. அது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன் என்னங்கிறத பார்ப்போம். ராசி அதிபதி இந்த மாதம் முழுவதுமே வக்கரத்திலே இருக்கார். அப்படிங்கிறப்ப எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் இல்லை, நல்லா கவனமாகவே இருக்கணும். எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஒரு விஷயத்த பல இடம் யோசனை பண்ணி தான் செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, செய்கிற தொழில் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி தான், ஓரளவு லாபம் கிடைக்கும். பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது, குரு வக்கரமாக இருக்க வரைக்கும். 6/12/24 முதல் வக்கரம் செவ்வாய், வக்கர செவ்வாய் வந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. இப்போ 6/12/24க்கு அப்புறம். அப்போ மாதத்துடைய பிற்பாதி சிறப்பாக இருக்கும். இந்த கார்த்திகை மாதத்துடைய பின்பகுதி சிறப்பாக இருக்கும். 3/12/24லேருந்து மகரத்தில் வரக்கூடிய சுக்கிரன் வர்றதுனால நிலம் வீடு சம்மந்தமான விஷயங்களில் பராமரிப்பு செலவு ஏற்படும். ஏற்கனவே நீங்கள் வீடு இருக்குது, நிலம் இருக்குது, அதுக்கு கம்பி வேலி போடலை, இல்லை வீட்டில் கொஞ்சம் மராமத்து வேலை இருக்குது, இல்லை வீடு வந்து மேலே பில்டிங் இன்னொரு வந்து கட்ட போகிறோம் அப்படின்னா அந்த காலங்கள்லாம், அந்த எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். உங்களுடைய இளைய உடன்பிறப்பு தம்பியோ தங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து வாக்குவாதம் பண்ணால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வீடு வேறு வீடு மாற்றணும், இல்லை தொழில் வேறு இடத்துல வைக்கணும், இல்லை தொழில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இன்னொரு கடை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இந்த காலகட்டம் சரியில்லை. அதனால் அந்த முயற்சியில் விட்டுருங்க. அரசு வேலை, நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில். உங்களுடைய குடும்ப நபர்களோட விட்டு கொடுத்து போங்க, அது இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இனி வரும் மாதங்கள்லேருந்தே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் தைரியமாக இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி விநாயகர். உங்களுக்கான பரிகாரம் என்னென்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணணும். கட்டாயம் குலதெய்வ வழிபாடு பண்ணிகிட்டே இருங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையும் இல்லை, உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் போய் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வக்கரம் போய் உட்காந்துருக்காரு. குலதெய்வ வழிபாடு தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிறப்பு தரும். அதை எப்போவும் மறந்துடாதீங்க. குரு வக்கரமாக இருக்க வரைக்கும் இல்லை, குரு வந்து மிதுனத்துக்கு போகிற வரைக்குமே அதை தொடர்ந்து பண்ணுங்கள். திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலம் வாங்க. கிரிவலம் வந்துட்டு அங்குள்ள சித்தர்கள், அதாவது சித்தர்கள்னால் அவங்கள சாமியார் இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அவங்களுக்கு யாருக்கா ஒருத்தருக்கு வந்து உணவு கொடுத்துட்டு அவருக்கு ஒரு ஆடை ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அவர்கிட்ட குடும்பத்தோடு போங்க. எடுத்து கொடுத்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு தடவை திருவண்ணாமலை போயிட்டு வந்துடுங்க குடும்பத்தோட. வாழ்க வளமுடன். சனி பகவானே ஆதிக்கத்தில் பிறந்த மகர ராசி நண்பர்களே, உங்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ராசி அதிபதி சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். அதனால் நீ ஓரளவுக்கு நிம்மதி பெருமிச்சு விட்டுக்கிறலாம். இது வரைக்கும் வக்கரம் மருந்து படாதபாடு படுத்தியிருப்பார். ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இருப்போமா இல்லை வேறு எங்கிட்டா போவோமா அப்படிங்கிற மனநிலைகள்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் மாறிடுச்சு. நீ ஒன்றும் பயப்பட வேணாம். நீங்கள் செய்கிற தொழில் எதுவானாலும் நல்லா லாபம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறங்க. இது வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும், அல்லது கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி பிறக்கும். இது வரைக்கும் திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அப்பா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னா மருத்துவமனைக்கு கொண்டு போய் செக்கப் பண்ணிவிட்டு வாங்க, அது நல்லது. திருமணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவிட்டையும் மனைவி கணவன்கிட்டையும் விட்டு கொடுத்து போங்க. உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் விட்டு கொடுத்து போங்க. அவங்களோட போய் ஏதாவது வாக்குவாதம் பண்ணிங்கன்னா அது சண்டே ஆகி பிரிவினை ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் வந்துடும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்களை போய் நீங்கள் தலையிடக்கூடாது. ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை காரணமே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்து விட்டுருவாங்க. அதனால் அந்த மாதிரி இடங்களில் போய் நிற்காதீங்க. கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுங்க. இது இந்த மாதம் மட்டும் இல்லை, சனி பகவான் வந்து உங்களோட ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்க வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6/12/24 செவ்வாய் வக்கரம் ஆகிறதும், 3/12/24 சுக்கிரன் தங்களுடைய ராசியிலே வர்றதும் சிறப்பு இல்லை. அதனால் மாதத்துடைய முன்பாதி சிறப்பாக இருந்தாலும் பின்பாதி சுமாராக தான் இருக்குது. கவனமாக இருங்க கொஞ்சம். இந்த காலகட்டத்தில்
நீங்கள் உங்களுடைய வீடாக இருக்கட்டும், அது நீங்கள் வாங்கி போட்ட இடமா இருக்கட்டும், அது சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த டயத்தில் வரும். இந்த நேரத்தில் அதாவது 3/12/24 சுக்கிரன் உங்களுடைய ராசியில் வந்து உட்காரும்போது அந்த பிரச்சனைகள் வரும். அது வந்தால் அதை எப்படி சமாளிக்கணுமோ அது மாதிரி சமாளித்து பண்ணிக்கிறங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னா சிவபெருமான், திருச்செந்தூர் முருகன், அதுக்கப்புறம் துர்க்கையம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. இந்த மேற்சொன்ன கெடுபலன்கள் மாறி உங்களுக்கு நல்ல பலனாக மாறிடும். உங்களுக்கான பரிகாரம் என்னென்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலில் போய் உங்களுடைய குலதெய்வத்துக்கு என்ன வழிபாடு முறையோ அதை பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய காலங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். சனி பகவானே ஆதிக்கத்தில் பிறந்த கும்பராசி நண்பர்களே, உங்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன் என்னன்னு பார்ப்போம். உங்களுடைய ராசி அதிபதி ராசியிலே வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். இனிமேல் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது 50-50. இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆனதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படி மாதிரி ஆயிடுச்சு. இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துடும். இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனையாக இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். பெருசாக இது ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு இன்னும் காலங்கள் இருக்குது. அரசு ஊழியர்கள், நீங்கள் கவர்மெண்ட்டு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பணியில் வந்து கவனமாக இருக்கணும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு செய்யாத தவிர நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து விட்டுருவாங்க. அதனால் வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க. பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் மட்டும் கவனமாக பார்த்துக்கிறங்க. உங்களுடைய தந்தை, உங்கள் அப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்களையும், வீட்டில் வயசில் மூத்தவங்க இருப்பாங்கள்ல அவங்களையும் உடல்நிலை சரியில்லை அப்படின்னா மருத்துவமனையில் கொண்டு போய் பாருங்கள். நீங்கள் வீட்டில் இருந்து வீட்டு வைத்தியம் பார்க்காதீங்க. மருத்துவமனையில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் செக் பண்ணி பார்த்துருங்க. புதுசாக வந்து தொழில் தொடங்கணும், இல்லை இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் சிறப்பு இல்லை. இந்த மாதம் சிறப்பு இல்லை. அடுத்த மாத பலன் என்னங்கிற பார்ப்போம். அதனால் அந்த முயற்சிகளையும் இந்த மாதத்தில் தவிர்த்துருங்க. கணவன் மனைவி வந்து ஒற்றுமை பலப்படும். சுக்கிரன் வந்து மகரத்தில் வரும்போது அந்த அமைப்பு வந்துடும். இருந்தாலும் குடும்பத்தோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்களுடைய பிரச்சனையை கொண்டே அவங்கள்ட்ட சொல்லி அவங்களோட பிரச்சனை பண்ணாதீங்க. தியானம் பண்ணுங்கள், அது இன்னும் சிறப்பு. உங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருநள்ளார் சனி பகவான். ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. குலதெய்வ வழிபாடு சிறப்பு தரும். அதே மாதிரி உங்களுக்கான பரிகாரம் என்னென்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சர்க்கரை பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை வழங்கிட்டு வாங்க. மேற்சொன்ன கெடுபலன்கள் இருந்தாலும் அது நல்ல பலனாக மாறி உங்களுக்கு சிறப்பு தரும். வாழ்க வளமுடன். குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த மீன ராசி நண்பர்களே, உங்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். ராசி அதிபதி குரு இந்த மாதம் முழுவதுமே வக்கரத்துலேயும் இருக்கார். அப்படிங்கிறப்ப எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி திருமணம் ஆயிருந்தால் கணவன் மனைவி வந்து விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா இந்த மீன ராசிக்காரர் ஆணாக இருந்தால் மனைவிட்டையும், பெண்ணாக இருந்தால் கணவர்கிட்டையும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. 6/12/24 வக்ர செவ்வாயை மாறுறாரு. செவ்வாய் வந்து வக்ரமாக மாறுறதுனால பேச்சில் வந்து நிதானமாக இருக்கணும். ஏதாவது பேசி அது பெரிய பிரச்சனை கொண்டே விட்டுரும். அதனால் கவனமாக இருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3/12/24 மகரத்தில் சுக்கிரன் வருது. அப்படிங்கிறப்ப உங்களுடைய சொத்துக்கள் இருக்கும்ல, வீடு வாங்கி போட்டிருக்கீங்க, இடம் வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்டெல்லாம் இந்த காலகட்டங்களில் செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க. அதாவது 3/12/24 சுக்கிரன் மகரத்துக்கு வந்துடுவார். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய இடம் சம்மந்தமாகவோ வீடு சம்மந்தமாகவோ ஏற்கனவே நான் ஒரு 10 இடம் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிறது சிறப்பு. ஏன்னா அது சம்மந்தமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அதை ஒரு செக் பண்ணி பார்த்து இப்போ பண்ண வேணால் 3/12/24 அப்புறம் சுக்கிரன் வந்து மகரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை எப்படி சுமூகமாக தீர்க்கணுமோ அதை மாதிரி தீர்த்துக்கிறங்க. உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து இது வரைக்கும் வல்ல பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள்லாம் கிடைக்கும். உங்களுக்கு அப்பா இருந்தாங்க அப்படின்னா இது வரைக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து உடல்நிலை சிறப்பாக இருக்கும். அதை பற்றி பயப்பட வேணாம். நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுக்கான வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்ப்போம். விநாயகர் வழிபாடு, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது சிறப்பு. நீங்கள் வந்து தினசரி காலையில் எழுந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டு சூரியன் எழுந்து வரும்போது
நீங்கள் சூரிய நமஸ்காரம் சூரியனை பார்த்து வணங்குனீங்கனாலே போதும், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மாதம். உங்களுக்கான பரிகாரம் ரத்த தானம் செய்யுங்க. மருத்துவமனைக்கு போயிட்டு உங்களை ரத்த தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மேற்சொன்ன பலன்கள் நல்ல பலன்களாக மாறி உங்களுக்கு நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன்.